இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்கிற நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து மற்ற காலேஜுக்கு இந்த காலேஜுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, ஸோ இந்த காலேஜில் நான் ஏன் சேரணும், ஒருவேளை நீங்கள் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 12th படிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா ஒரு காலேஜில் சேர்றதுக்கு மேலே அந்த காலேஜ் எப்படிப்பட்ட ஒரு காலேஜ், ஸோ இங்கே சேர்ந்தா ஒருத்தா இவ்வளோ காசு கட்டி நம்ம சேர்றோமே, ஸோ அதுக்கான வேல்யூ பின்னாடி நமக்கு கிடைக்குமா, நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகுமா, இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எப்படி சொல்லி தருவாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு தான் சேரணும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. நேரு காலேஜில், அதாவது நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து எப்படி இருக்க போகுது, ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எப்படி, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, ஃபீஸ் டீடைல்ஸ் எப்படி, என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, காலேஜோட கல்ச்சர் எப்படி இருக்கும், காலேஜ் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை யாராவது இந்த மாதிரி காலேஜ் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் சவுண்டு பார்ட்டி, நான் உங்கள் வருண் சிஜு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பார்ட்டி பண்ணலாமா? ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றி ஃபுல் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வரலாம். அதாவது இந்த நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரி நேரு இன்ஜினியரிங் காலேஜில் 2 கேம்பஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ் வந்து எதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக அப்படி சொல்லணும்னா, ஏரோநாட்டிக்கல் ஃபுல்லாகவே ஏரோநாட்டிக்கல் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு சில கோர்சஸ்லாம் இங்கே மட்டும் தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ், எம்பிஏல ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ்லாம் வேறு எந்த காலேஜுமே கிடைக்காது. ஸோ நேருவில் மட்டும் தான் இருக்குது. ஸோ நேரு ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலைசேஷனாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இந்த ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் வந்து ரொம்ப நல்லா பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்ல போகிறதுனா, பெட்டராக இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடைக்காத ஒரு சில ரேரான கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்காகவே இந்த ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஏர்போர்ட் சம்மந்தமாக, ஏர்லைன் சம்மந்தமாக படிக்கிறதுக்காகவே இந்த நேரு காலேஜ் வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தான். நம்ம இந்த வீடியோவில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா பாலக்காடு, அதாவது கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஹைவேல பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. கொஞ்சம் அவுட்டரான ஏரியா தான். ஸோ சிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த ரஷ்ஷான ஒரு இது டிராஃபிக் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஒரு காலேஜ் கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் அவுட்டராக தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஹைவேல, கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஹைவேல. ஸோ இதை போக இந்த காலேஜில் இன்னொரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா காலேஜுமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் என்னதான் நீங்கள் கோயம்புத்தூர் காலேஜுக்குள்ளே போனாலே, எந்த ஒரு காலேஜுக்குள்ளே போனாலுமே பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் இருப்பாங்க. பட் ஒரு 5 பேர், ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் இந்த நேரு காலேஜ் எடுத்துக்கிட்டாலே வச்சுக்கோங்களேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை எங்கே எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தமிழ் பீப்புள் இருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக அந்த மலையாளி பீப்புளும் இருப்பாங்க. அதாவது வந்து அந்த மலையாளம் கேங்ஸும் இருக்கும். ஒரு 50%, அதாவது வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 50 பேர் தமிழ் ஆளுகள் இருக்காங்கன்னா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து மலையாளம் பேசக்கூடிய ஆளுகளும் ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு மிக்ஸ்டான ஒரு கல்ச்சர் வந்து அந்த காலேஜுக்குள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஓணம், பொங்கல் இந்த மாதிரி எல்லா இதுவுமே, அதாவது அவங்களுக்கும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் தமிழ் பீப்புள்ஸ்க்கும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கல்ச்சர் ரீதியாக ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சர் அந்த காலேஜுக்குள்ளே இருக்கும். ஸோ ஒரு மிக்ஸ்டான ஒரு கல்ச்சர், மற்ற காலேஜுக்குள்ளே கிடைக்காத ஒரு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்களும் அங்கே போய் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மலையாளம் கற்றுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மலையாளம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நிறையா ஒரு ஸ்கோப் இருக்குது மலையாளம் ரீதியாக. ஸோ உங்களுக்கு கேரளாவோட நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மிங் டு ஸ்டடீஸ், இந்த நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எப்படி இருக்கும் ப்ரோ, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, இல்லை ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமா, இல்லை ரொம்ப வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த காலேஜ் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு எஜுகேஷன் தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் வைஸ் ஓகே பக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி தருவாங்க. இந்த கல்ச்சர் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சுரல்ஸு, இந்த ஃபங்க்ஷன்ஸு இது ரீதியாக பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் நீங்கள் ஹிந்துஸ்தான், ரத்னம் இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸை பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் கொண்டு போய் அதை நேருவில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. அந்த அளவுக்கு இருக்காது, பட் ஆனால் இருக்கும். நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அங்கே மலையாள பீப்புளுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் வருது, ஓணம் அந்த மாதிரி இது செலிப்ரேட் பண்ணுவாங்க, நமக்கு பொங்கல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பட் ரொம்ப கிராண்டாக நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி கற்பகம், ரத்னம், ஹிந்துஸ்தான் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. பட் ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 காலேஜை விட இந்த காலேஜ் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இன்னும் நல்லாவே பக்காவாக பண்ணி தருவாங்க. அதாவது ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆனால் இன்னொரு விஷயம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கல்ச்சரு, ஃபங்க்ஷன்ஸ் ரீதியாக காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் ரீதியாகவும், ஸ்டடீஸ் ரீதியாகவும், பிளேஸ்மெண்ட் ரீதியாகவும் ஒரு பக்காவான காலேஜ் தான் நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, லிபரலாக தான் இருக்கும்.
ஸோ எல்லாமே ஈஸியாக அடாப்ட் ஆகிக்குவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நிறையா ட்ரக் கேண்டீன்ஸு, ஸோ ப்ரைவேட் கேண்டீன்ஸும் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் வேணும்னா உள்ள ஹாஸ்டல் இருக்குது, கேர்ள்ஸுக்கு பாய்ஸ்க்கு தனித்தனியாக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் பிஜி ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கம்மிங் டு கோர்சஸ், என்ன மாதிரி கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, என்ன மாதிரி கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை எடுத்துக்கிட்டாலே என்னென்ன கோர்சஸ் இருக்குமோ A to Z எல்லா கோர்ஸஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில எங்கேயுமே இல்லாத ஒரு சில கோர்சஸ்லாம், அதாவது பிஎஸ்சியில் ஏர்லைன்ஸு, ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு சில BBA ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு சில எங்கேயுமே கிடைக்காத ரேரான கோர்சஸும் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு தான் இந்த காலேஜே ரொம்ப ஒரு பேர் போன ஒரு காலேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நேரு காலேஜில். ஸோ இதனால தான் நாங்கள் நேரு வந்து மற்ற காலேஜை விட இது கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மிக்ஸ்டான எஜுகேஷன் இருக்கும், ஒரு மிக்ஸ்டான ஒரு கல்ச்சர் இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ கம்மிங் டு இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஸ்டாஃப்ஸை பார்க்கலாம். ஓகே ப்ரோ, எல்லாமே சொல்கிறீங்க, இங்கே டீச் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு PhD, டாக்டரேட் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு அண்டு வெல் எஜுகேட்டட் ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நாட் ஓன்லி இன் ஸ்டடீஸ், அதாவது ஸ்டடீஸில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள், உங்கள் கேரியருக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எக்ஸஸா, அதாவது அவுட் ஆஃப் த புக் எக்ஸஸா நீங்கள் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டாங்க நேருவை பொறுத்தவரை. உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்லி கைண்ட் நேச்சராக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி ஸ்டூடெண்ட்ஸில் சொல்கிறேனோ அதே மாதிரி ஸ்டாஃப்ஸுமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க, மலையாளம் ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து யார் உங்களுக்கு ஓகேவோ அவங்ககிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிக்கலாம், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ், முக்கியமான விஷயமே இதுதான். ஒரு காலேஜ் எடுத்துட்டாலே அந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நோக்கி தான் போகும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200+ கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படியும் வந்து பிளேஸ் ஆகி போயிடுறாங்க. ஒரு நல்ல உங்களுக்கு எல்லா காலேஜுமே இதாங்க ஒரே விஷயம் தாங்க, உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆவீங்க. இல்லை நீங்கள் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக பிளேஸ் ஆவீங்க. இதே ஒரு விஷயம் தான். ஸோ நேருவை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருந்துச்சுன்னா நல்ல சேலரி பேக்கேஜ் நீங்கள் பிளேஸ் ஆவீங்க. இல்லை என்ன ப்ரோ நான் ஸ்கில் இல்லை, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு ப்ரோ, நல்ல மார்க் இல்லை, நல்ல பர்சன்டேஜ் இல்லை, நான் எதுவும் கற்றுக்கல, எப்படி ப்ரோ பிளேஸ் ஆகிடும் மாட்டேன் கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு சேலரி பேக்கேஜில் கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆவீங்க. அதுக்கு வந்து நேரு கேரண்டி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய காலேஜ், அதாவது இந்த இன்ஜினியரிங்கில் 2 கேம்பஸ் இருக்குது, ஏர்லைன்ஸ் சம்மந்தமாக ஒரு இது இருக்குது சொன்னாலும் அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா நேரு வந்து ஒரு விஷயத்தில் நம்ம முடிச்சிட முடியாது, ஏன்னா அது குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில். ஸோ அதே மாதிரி நான் ஏன் பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே நல்லா வருது அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸுக்கு இது பக்கா. அதாவது ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஏர் ஹோஸ்டல் மேனேஜ்மெண்ட், BBA ஏர்லைன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷனான கோர்சஸ் இருக்கிறதுனால MNCs, ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட் சம்மந்தமான கம்பெனிஸ், இண்டிகோ, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் முக்கியமான ஒரு கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு டேரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க கேம்பஸ் இன்டர்வியூவில். ஸோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ, காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ஃபேக்கல்டிஸ் பற்றி சொல்லிட்டீங்க. கம்மிங் டு ஃபீஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்றீங்களா ப்ரோ, நல்ல காலேஜ்னு சொல்றீங்க, சார் ஃபங்க்ஷன்ஸ் கூட விட்டுருங்க ப்ரோ, பெருசாக என்ன பரவாயில்ல, எனக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற காலேஜை சொல்றீங்க, ஃபீஸ் எப்படி ப்ரோ இருக்கும் கேட்டிங்கன்னா, நான் சொல்றது கேட்டு எல்லாருமே ஃபீஸ் அதிகமாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. பட் ஃபீஸ் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபீஸ் தாங்க, எல்லாராலையும் கட்ட முடியக்கூடிய ஒரு ஃபீஸ் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் லேட்டாக போகிற பட்சத்தில் தான் ரொம்ப மினிமமான டொனேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாராலையுமே கட்டக்கூடிய ஒரு ஃபீஸாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் எல்லா ஃபீஸ் சொல்ல முடியாது, இல்லை ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா, உங்களுக்கு ஒரு வேலை அட்மிஷன்ஸ் ஆர் இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஆர் அட்மிஷன் போடணும்னா நேருலையோ இல்லை வேறு எந்த காலேஜாக இருந்தாலுமே சரி, கீழே ஒரு நம்பர் போயிட்டு இருக்கும், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் சம்மந்தமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நாட் ஓன்லி இன் கோயம்புத்தூர், அதாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, பெங்களூர், இப்படி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் அண்ட் கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது எல்லா கைடன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அட்மிஷன்ஸும் நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேருவை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், ஒவ்வொரு காலேஜ்லையுமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ இதை ஒரே வீடியோ நான் முடிக்க முடியாது. இந்த வீடியோவில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதையும் நான் ஃபுல்லாகவும் சொல்லலை. ஸோ ஒரு ஐடியாக்காக நம்ம பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ பை பை அண்ட் டேக் கேர். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.